3 மாணவர்களுடன் 2 பள்ளி சிறுமிகள் பொம்பளை பிள்ளைகள் காப்பகத்திலையும் பசங்க ஜெயிலையும் இருக்காங்களே. படிக்கிற பசங்க அதை விட்டுட்டு செக்ஸுக்காக உடலிச்சைக்காக அந்த தப்பான காரியத்தை செஞ்சுவிட்டு யூடியூப்ல எல்லா செய்திகளும் நல்ல செய்திகளாக வராது. இந்த மாதிரி எப்பாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். புகார் கொடுக்கப்பட்ட ஒரு பெண்ணும் கூட 2 தோழிகளும் சேர்ந்து என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சிவப்பு நடா சேனல் நேயர்களே, 3 மாணவர்களுடன் 2 பள்ளி சிறுமிகள் சென்னையிலே அவலம். நாடு எங்க போயிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. பெரம்பூர்ல ஒரு 12 வயது மாணவி பள்ளிக்கூடத்துக்கு போனவ காணும். மறுநாள் காலையில போய் பள்ளிக்கூடத்து வாத்தியார்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்புனேன், நேற்று பள்ளிக்கூடத்துக்கு வந்தா இன்னும் இது வரைக்கும் வீட்டுக்கு வரலை என்று கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸார் தொலைவுனா அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நூலகம் லைப்ரரி மாடியில் போய் 2 பசங்களோட ஆம்பளை பசங்களோட அந்த 3 பொண்ணுகளும், அதாவது அந்த புகார் கொடுக்கப்பட்ட ஒரு பெண்ணும் கூட 2 தோழிகளும் சேர்ந்து அந்த காலையில் விடிஞ்ச காலையில் எந்திரிக்கும் போது என்ன இவங்க 3 பேரும் மேலே இருக்காங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க பார்த்து அதை இழுத்துட்டு வந்துட்டாங்க. இழுத்துட்டு வந்து இப்போ அந்த குழந்தைகள் காப்பகத்தில் இருக்கு. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொண்ணும் அவருடைய 2 தோழிகளும் காப்பகத்தில் இருக்காங்க. இந்த 3 பசங்க அக்பர் அலி, அபிஷேக், இன்னொரு பையன் பேர் தெரியல, 3 பேரும் சேர்ந்து இப்போ போக்சோ சட்டத்தின் கீழ் அவர்கள் ஜெயிலில் இருக்கிறார்கள். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போற பசங்க, படிக்கிற பசங்க அதை விட்டுட்டு செக்ஸுக்காக உடலிச்சைக்காக அந்த தப்பான காரியத்தை செஞ்சு விட்டு இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகள் காப்பகத்திலையும் பசங்க ஜெயிலையும் இருக்காங்களே. இதுக்கு காரணம் அவர்கள் மட்டும் என்று நினைக்கிறீர்கள்? இல்லவே இல்லை, அவங்க மட்டும் காரணம் இல்லை. நீங்க அவங்கள கண்டிக்கலை, கவனிக்கலை, மேற்பார்வையிடலை. அது ஒரு காரணம். பெற்றோர்களுக்கும் இது ஒரு காரணம். ஏன்னா முன்னெல்லாம் என்னையெல்லாம் 5வது வகுப்பு வர என்னுடைய பக்கத்து வீட்டு 5வது படிக்கிற அண்ணன் தான் என்னை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி கொண்டு வருவார். ஸ்கூலுக்கு போனால் போதும், பையன் படித்தா போதும், அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் எவ்வளோ மார்க்கு, எத்தனை கிரேடுங்கிறது தான். ஏண்டா குறையா மார்க் வாங்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பெற்றோர்கள் கவனம் செலுத்துகிறார்களே தவிர, டேய் உனக்கு 4:30 மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டுச்சு, நீ ஏன் ஸ்கூல் பஸ்ஸில் வரல, நீ ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கன்னு எந்த பெற்றோரும் கேட்கறது இல்லை. ஏன்னா பள்ளிக்கூடத்தின் மீதும் நம்முடைய குழந்தைகள் மீதும் அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்காங்க. ஆனால் அது தவறு. சிலர் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் என்று சிறுமிகள், அதை மாணவிகள் ஸ்பெஷல் கிளாஸுக்கு போகிறாங்க. என்ன ஸ்பெஷல் கிளாஸு, எங்கே யார் எடுக்கிறாங்கிறலாம் தெரியாது. ஒட்டு மொத்தத்தில் பள்ளிக்கூடத்துக்கு பசங்களை அனுப்பும்போது எப்போ வரணும், எப்போ போகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். இந்த செய்தியை சிவபுரடா தமிழில் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதை பார்க்கிற நேயர்களுக்கு இது ஒரு முன்னெச்சரிக்கை. ஒருவேளை இதுவரை உங்க பசங்களை கவனிக்காம இருந்தீங்கன்னா இனிமேல் கவனியுங்கள். யூடியூப்ல எல்லா செய்திகளும் நல்ல செய்திகளாக வராது. இந்த மாதிரி எப்பாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அதை நான் பாடமாக நான் உங்களுக்கு சொல்றேன். தயவு செஞ்சு பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது எத்தனை மணிக்கு ஸ்கூல் விடுது, கடைசி பீரியடு என்ன, கிளாஸ் டீச்சர் பேர் என்ன அப்படிங்கிறலாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஃபோன் நம்பரெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்க. பொதுவாக கான்வென்ட்டுகளில் இது நடக்கிறது இல்லை. ஏன்னா செம கட்டுப்பாடு இருக்குது. அந்த கடுபடி இருக்கிற பள்ளிக்கூடத்துலையும் இந்த மாதிரி தான் நடக்குது. தயவு செய்து படிக்கிற பிள்ளைகளை கவனம் சரியாக பாடத்தில் செலுத்துகிறார்களா, பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்களாங்கிறத கவனிங்க. அப்படி கவனிக்காம விட்டா இப்போ நடந்துச்சு பாருங்க, அந்த 3 பெண்களுடைய நிலைமை, அந்த பசங்களுடைய நிலைமை, இதுதான் நடக்கும்.